என் பேர் ஜெயராஜ், செய்யார்லேருந்து வரேன். அகைன் ரீஎன்ட்ரி கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கமாடிட்டி அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து என்னுடைய லைஃப் லாங் பிஸ்னஸாக கொண்டுட்டு போகலான்ட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சார். சார் என் பேர் சுதாகர். ஸ்விங் ட்ரேடிங் பற்றின ஆராய்ச்சியில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், கமாடிட்டி ஈக்விட்டியில். என் பேர் தினேஷ், ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். ஈக்விட்டி கமாடிட்டி ரெண்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஈக்விட்டி வந்து டெலிவரி மட்டும் லாங் பேஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன். கருணாநிதிங்க, ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேங்க. கமாடிட்டியில் சில்வர் அண்ட் காப்பர் மட்டும் பண்ணிருக்கேங்க. 7 இயர்ஸாக பண்ணிருக்கேன். ராஜ்மோகன், கமாடிட்டி ப்ராஃபிட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாலசுப்ரமணியம், கரூர் சார். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கமாடிட்டியில் ட்ரேடிங் சார். சக்ஸஸ் ரேஷியோ 70%. குமார், தேனியிலேருந்து வந்திருக்கேன் சார். கமாடிட்டி மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு சார். அருள் மலர், சேலத்துலேருந்து வந்திருக்குங்க சார். கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்கேன். அண்ணாதுரை சார், சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மிஸ்ஸஸ் இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்த பின்னாடி தான் இவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. சேலத்துலேயும் இதே மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி இதெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிற இதில் இருக்கிறாங்க. என் பேர் ஜோதிமணி. நான் வந்து ஒரு 4 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டேன். கம்யூனிட்டி தான் முதல்ல லாஸ் ஆகிட்டு வந்தது. ஆனால் ஹெவி லாஸ் இல்லை, ஆனால் லாஸ் இஸ் லாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் லாஸ் ஆகும்போது மண்டையை பிச்சுட்டேன், எப்படியாவது வெற்றி பெறணும், இதில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு டெக்னிக் நானாக கண்டுபிடிச்சேன். மூவிங் ஆவரேஜ் 30 மினிட்ஸ் கேண்டில் நல்லா போயிட்டுருக்கேன். வணக்கம் சார், என் பேர் வரதராஜ், சேலத்துலேருந்து வரும் சார். இப்போ 2 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் கமாடிட்டி. சார் கண்ணயன்புரம், திருச்சி சார். நான் ரெகுலராக பண்ண முடியல சார், இது வரைக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். இனிமேல் ஃபியூச்சரில் வந்து ஃபுல் டைம் பண்ணலான்னு ஒரு ப்ரொபோஸ் இருக்குது சார். என் பேர் சிவசங்கர், கோல்பேட்லேருந்து வரேன். 2 மாதமாக ஈக்விட்டி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபர்தராக நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என் பேர் பன்னீர் செல்வம் சார், பட்டுக்கோட்டையிலேருந்து வர்றேன். புதுசு தான், நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும் சார். என் பேர் சஞ்சய்குமார். நான் வந்து ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்டர் 5-6 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். கமாடிட்டியில் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்லி பார்ட் டைம், ஈவினிங் மேலேருந்து பண்ணுறேன். ஓரளவு லாபம் வருது, ஓரளவு நஷ்டம் இருக்குது, ரெண்டு கலந்து வருது. ஓகே சார். சார் என் பேர் சதீஷ், திருப்பூர்லேருந்து வரேன் சார். நான் ஒரு 3 மாதமாக கமாடிட்டி பண்ணேன், ஆனால் பெருசாக லாபம் இல்லை. சரி, அதனால் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ட்ரைனிங்காக திருப்பூர்லேருந்து இங்கே வந்துருக்கு சார். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார், ஐம் சின்ராஜ் ஃப்ரம் திருநெல்வேலி. நான் பிகினர் டு ஈக்விட்டி மார்க்கெட். வணக்கம், என்னுடைய பேர் சிவகுமார், கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. 15 வருஷமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம். லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஒன்றும் வேலை இல்லை, சும்மா இருக்கோம். சரி, இதில் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. டிவியில் ஹரிஹரன் சார் உங்களோடது, சிவகுமார் உங்களுடைய ஸ்பீச்செல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம். அதில் சந்திரசேகர் சார், கோவை மணிகண்டன் சார் அவங்க ரொம்ப என்கரேஜிங்காக இருக்காங்க. ரொம்ப நன்றி. என் பேர் ராஜு சார். நான் வந்து 1 வருஷமாக ஈக்விட்டி பண்ணிகிட்ருக்கேன். அது கொஞ்சம் சக்ஸஸாக இருந்துச்சு. கமாடிட்டி பண்ண ஆரம்பித்து 1 மாதம் ஆரம்பித்து அது கொஞ்சம் லாஸாக தான் போயிட்டுருக்கு. அதனால தான் அந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன். விஜயகுமார், மதுரை. என்எஸ்சியில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன், 3 வருஷமாக பண்ணிட்டு. என் நேம் அனுராதா, புதுக்கோட்டையிலேருந்து வரேன். கமாடிட்டி 3 மந்த்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். டெக்னிக்கலாக உங்களோட வீடியோஸ் எல்லாம் எம்ஏசிடி பற்றி லாஸ்ட் செஷனில் இருந்தது, அதை பார்த்தேன். அதே மாதிரி டெக்னிக்கல் அட்வைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேங்க சார். ராஜமாணிக்கம், புதுக்கோட்டை சார். மிஸ்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கலான்ட்டுருக்கேன் சார். பேர் சிவராம், செய்யார்லேருந்து வந்திருக்கேன். கமாடிட்டி பண்ணுறேன். செல்வகுமார், கமாடிட்டி பண்ணுறேன், செய்யார்லேருந்து. என் பேர் பாலச்சந்திரன் சார், மதுரை கமாடிட்டி அசோசியேஷனில் சந்திரசேகர் சார்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேங்க சார். சரவணகுமார், திருமாவளத்துலேருந்து வரேன் சார். 1 இயராக வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ
இப்போ சந்திரசேகர் சார் தான் கொஞ்சம் கிளாஸ் எடுத்து எங்களை ட்ரெயின் அப் பண்ணிகிட்ருக்காரு. என் பேர் சிவா, தூத்துக்குடிலேருந்து வரேன். ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஈக்குவிட்டி கமாடிட்டி பண்ணிகிட்ருக்கேன். சாரோட கைடன்ஸ் பண்ணிட்டு. என் பேர் கைலாசம், தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். நான் நியூ டு மார்க்கெட்டு, பட் இந்த கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டு ஃபர்தராக பண்ணலாங்கிற பிளானில் இருக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ சார், என் பேர் தீபன். நான் கடலூர், நேட்டிவ். இங்கே ஒரு 1 இயராக இங்கே கமாடிட்டி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 7 மந்த் லாஸ் இருந்துச்சு, அதனால் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் எடுத்துருக்கேன். என் பேர் மகாதேவன். நான் ஒரு 7 இயர்ஸாக ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட அட்வைஸில் எல்என்டி ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன், மல்டி பேக்கர். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சிவபிரகாஷ் சார், கமாடிட்டி 6 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். எஸ் பழனிக்குமார் சார், மதுரை. நான் அந்த பொருள் சேர்ந்து பங்குச்சந்தையை பற்றி பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. தேங்க்யூ சார். ஐ எம் சசிகுமார், குளித்தலையிலேருந்து வந்திருக்கேன். பேசிக்காக ஃபாரெக்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் ஒரு அமைப்பை உருவாக்கி அதை நடத்திட்டு இருக்கிறேன். ஃபாரெக்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் நீங்கள் வெப்சைட்லலாம் பார்க்கலாம். மேக்ஸிமம் 0 லாஸ் எப்படி ஃபாரெக்ஸில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களோட உந்துதல்னால இந்த கமாடிட்டியும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு போக்கில் கமாடிட்டிக்கும் ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வைக்கணும்னு ஒரு ஆசை. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பல்லடத்துலேருந்து வர்றேங்க. என் பேர் விஸ்வநாதன். நான் கமாடிட்டி ஈக்விட்டி ரெண்டும் பண்ணிகிட்ருக்கிறேன். வணக்கம் சார், மயிலாடுதுறையிலேருந்து நடராஜன் சார். 4 வருஷமாக கமாடிட்டி பண்ணேன். பல சோதனையில் கடந்து இப்போ தான் ஒரு 3 மாதமாக இது ஒரு தொழில், இதை செய்யலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த தொழில் ஒரு தொழில் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழில்னு முடிவு பண்ணியிருக்கேன். வணக்கம், என் பேர் செல்வரத்னம். ஒரு 6 வருஷமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காந்தி ஃப்ரம் சேலம். 2 வருஷமாக கமோடிட்டி அண்ட் F&O பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல எந்த ஐடியாவும் பெருசாக பண்ணாத இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்னிக்கல் சார்ட் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் லெவல்ஸ் பார்த்து அப்ளை பண்ண பழகலை. இனி பழகணும், இன்னும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். தேங்க்யூ சார். என் பேர் பிரியங்கா, MBA பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3 மந்த்ஸாக தான் ஈக்விட்டி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய காசு அண்ட் டெபாசிட் அமௌண்ட் வந்தது. சரி, அது மூலியமாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான வந்திருக்கேன். ஃபினான்ஸ் எஃப்கோ. தேங்க்யூ. சத்யநாராயணன், கோவையிலேருந்து வந்திருக்கேன். நியூ கம்மர், பயிற்சிக்காக வந்திருக்கேன். சார் வணக்கம் சார். திருப்பதி ஃப்ரம் பொன்னமராதி. 6 மந்தாக டெலிவரி எடுத்து பண்ணியிருக்கேன் ஸ்டாக். ஹலோ வணக்கம் சார், என் பேர் சுதாகரன், ஆண்டிப்பட்டியிலேருந்து வர்றேன். முதல்ல ஈக்குவலிட்டி பண்ணிட்டு இருந்தேன், நிறையா லாஸ் ஆகிடுச்சு. இப்போ 6 மாதமாக வந்து கமாடிட்டி பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் கெயினுக்கே லேஸாக வந்திருக்கேன். சரி, என் பேர் ரவிச்சந்திரன். நான் பக்கத்தில் மேலூர்லேருந்து வரேன். எனக்கு ஷேர் மார்க்கெட்டு தெரியாமல் இருக்கும்போது என் நண்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி SBI இந்த அப்போலாம் வாங்கி ஒரு 6 மாதமாக அப்படியே வச்சுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் சார். ஹலோ சார், ஐ எம் பிராவின். நான் இது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்க வந்துடும். சிவகாசி, BE செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ 2009லேருந்து கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். ஸோ அது 2012 VRS எடுத்துகிட்டு ஃபுல்லாக கமாடிட்டி ட்ரேடரில் இருக்குது சார். பேர் முனியாண்டி சார், பரம்புக்குள்ளேருந்து வரேன். கமாடிட்டி தான் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரிஞ்ச யுக்தியை வச்சு சில செஞ்சுக்கிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பேசிக்கலாக கொஞ்சம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அதனால் எதிர்பார்த்து நான் வந்திருக்கேன் இங்கேருந்து. கொஞ்சம் நான் ஒரு விவசாயி சார். இதன் மூலமாக ஏதாவது கொஞ்சம் முன்னேற்றத்தை கிடைக்குமான ஐடியாவில் வந்திருக்கேன் சார். கொஞ்சம் நல்ல ஐடியா கொடுங்க சார் எனக்கு. தினகரன் ஃப்ரம் தூத்துக்குடி. ஈக்விட்டி மார்க்கெட்டில் 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் சார். நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சார். வணக்கம் சார், நான் ஆறுமுகம், மதுரை. நான் 6 மாதமாக கமாடிட்டி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஈக்விட்டி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கமாடிட்டி பண்ணிட்டேங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ எம் சேகர், கேம் ஃப்ரம் கோயம்புத்தூர். லாஸ்ட் 10 இயர்ஸாக ஈக்விட்டி மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் சார். வணக்கம் சார், என் பேர் பார்த்திபன். கமோடிட்டி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. வணக்கம் சார், என்னோட பேர் திரவியம், மதுரை, நியூ கமர் சார். கோபாலகிருஷ்ணன், சேலம்,
பழையரும் வியாபாரம் இதை பற்றி மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். ஐயா சேலத்துலேருந்து நந்தகுமார். ஒன்லி லாஸு. எந்த தொழிலாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். அதனால் இனிமேல் லாஸ் பண்ண வேணாம், கற்றுக்கிறதுக்கு செலவு பண்ணுவோன்னு சொல்லி வந்திருக்கேங்க சார். வணக்கம் சார், என் பேர் பாலகிருஷ்ணன், கைத்தாலேருந்து வரேன். நான் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ப்ரோக்கர் மூலிமா கொஞ்சம் லாஸ் பண்ணிட்டேன். ஒரு நம்மளே கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணலான்ட்டு சந்திரசேகர் சார் தான் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க தான் அந்த 3 நாள் இது சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். சரவணன் ஃப்ரம் புதுக்கோட்டை. நான் 1 இயராக கமோடிட்டி பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அருணாச்சலக்கனி மதுரை தான். இப்போ ஒரு 2.5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஈக்குவலிட்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஈக்குவலாக போய்கிட்டு இருக்கு. வணக்கம், என் பேர் கண்ணன். ஈக்குவிட்டி அண்ட் கமாடிட்டி ரெண்டுமே பண்ணுறேன், திண்டுக்கல்ல. என் பேர் கண்ணன், திண்டுக்கல்லேருந்து வரேன். போத் கமாடிட்டி அண்ட் ஈக்விட்டி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணதுக்காக தான் வந்தேன். என் பேர் பெரியசாமி சார், பெங்களூர், நியூ கமர்ஸ். இளங்கோ சார், மதுரை, நியூ கமர்ஸ். சார் கமாடிட்டி பண்ணலாமா ஃபஸ்ட்டு இல்லை ஈக்விட்டி ஃபஸ்ட்டு பண்ணலாமா சார்? நான் புதுசாக பண்ணும்போது எதோ பண்ணலான்னு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார். எடுத்தோன்னு இல்லை எது ஈஸியாக இருக்கும் நாங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. மெயினாக ஃபஸ்ட்டு ஈக்விட்டி தெரிஞ்சுட்டு கமாடிட்டி போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே சார். ஏன்னா கமாடிட்டியில் லாட் சைஸ் அதிகம், அதுமாரி லாஸும் அதிகம் கிடைக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்கும். முதல்ல உங்களுடைய மனத்தை பக்குவப்படுத்திட்டு அது போகும்போது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ அது என்னுடைய பர்சனல் வியூ, உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணி. ரைட், தேங்க்யூ சார். வணக்கம் சார், விஸ்வநாதன், மதுரை, ஈக்விட்டி ட்ரேட் பண்ணிட்டு சார். இளங்கோ, பாண்டிச்சேரி. நான் ஈக்விட்டியும் கமோடிட்டியும் ட்ரேடர் 4 வருஷமாக பண்ணுறேன். ஈக்விட்டி பரவாயில்ல, பேலன்ஸ் பண்ண முடியுது. ஆனால் கமோடிட்டியில் ஒரு 70,000 லாஸ் சோஃபார். எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது, ரொம்ப கிடையாது. என் பேர் சந்தன்மல், ஈக்விட்டியில் பண்ணி 5-6 வருஷம். என் பேர் குமார், நான் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைமாக கமாடிட்டி மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். வணக்கம் சார், என் பேர் வசந்த், மதுரை தான். சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இது புதுசு, கற்றுக்கலான்னு ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். வணக்கம் சார், என் பேர் ராஜராஜேஸ்வரி, ஈக்விட்டியில் இன்வெஸ்டராக இருக்கேன் சார். வணக்கம் சார், என் பேர் பெரியசாமி, சிவகாசியிலேருந்து வந்திருக்கேன். கமாடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். புது கமெண்ட்ஸ். வணக்கம் சார், என் பேர் சுதாகர், கமாடிட்டியில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு. மைக் வந்துருச்சா? எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, என்னை பற்றி அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு 1/2 நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் வழக்கறிஞராக இருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கண் பார்வை ஏறக்குறைய முழுசுமே போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு 95% போயிடுச்சு. எனக்கு இப்போ இந்த லைட்டு, இந்த வெளிச்சம் அவ்வளோதான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. நான் ட்ரேடிங் 3 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் நஷ்டமாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் லாபம் கிடச்சிட்ருக்கு. எனக்கு நான் தனியாக, எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு தேவையில்லை, நானே பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் எல்லாமே எனக்கு ஆடியோவில் வந்துடும். நான் ஸ்க்ரீனையும் பார்க்க முடியாது, நான் ஸ்க்ரீன் பார்க்கவும் மாட்டேன். அதனால் அதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ரேட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிருவேன். என்னுடைய ஆசை வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாயாச்சும் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அந்தளவுக்கு ஏன் பண்ணேன். வணக்கம் சார், சாரி சார், என்னால் எழுந்துச்சு நிற்க முடியாது. 97 ஒரு ஆக்சிடெண்ட்னால ஃபைனல் கிடத்துறாப்பலாம். நான் கமாடிட்டியில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சார். நான் கேபிட்டல் ஃபோக்கஸில் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட 24 பேர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களை கைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கிளாஸ்க்கே வந்திருக்கேன். நான் சார் வணக்கம் சார், பாண்டியராஜன், சிவகாசி, F&O அண்ட் கமாடிட்டி பண்ணிகிட்ருக்கேன் சார் 1 இயராக. வணக்கம் சார்,
என் பேர் பாலானந்தன் ஃப்ரம் மதுரை. புதுசாக வந்திருக்கேன் சார், தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், என் பேர் முருகேஸ்வரி. நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன். நான் புதுசாக தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சார். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி. வணக்கம் சார், என் பேர் சீதாராமன், மதுரை. எனக்கு கடந்த 2 மாதம் மதுரை கமாடிட்டி அசோசியேஷனில் சந்திரசேகர் சார் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். சார் வணக்கம் சார், என் பேர் ஜவஹர். நான் கடந்த 1 மாதமாக கமாடிட்டி பண்ணிகிட்ருக்கிறேன். பரவாயில்ல, ஓகே சார். பரவாயில்லாமல் பண்ணுறீங்க. குட் மார்னிங், என் பேர் பாலாஜி. உமா மேடம் சொல்லி இந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு சான்சஸ் இருந்தால் சர்வீஸ் பண்ணுறதுக்கும் என்னுடைய பர்சனல் ஏர்னிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் பெட்டருங்கிற ஒரு கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. குட் மார்னிங் சார், என் பேர் ராமநாதன். எம்பிஏ முடிச்சுட்டு ஊரை சுற்றி தர்றேன். வீட்டில் எல்லாம் சொன்னாங்க என்னடா அப்படி ஊரை சுற்றி தர்றேன் அப்படின்ட்டு, அதனால் ட்ரேடிங்குள்ளே வந்தேன். வந்துட்டு இப்போ 3 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்ஐபி முறையிலையும் பண்ணிகிட்ருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் ட்ரேடிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரில இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறதுல எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. பட் ட்ரேடிங் பண்ணுறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1500 ருபீஸ் ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கணும்னு நினச்சி சம்பாரிச்சிருவேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே விட்டுருவேன், எல்லா அமௌண்ட்டும் எப்படியாவது போயிடும். அதனால் இப்போ இங்கே வந்துட்டு ஓரளவு கற்றுட்டு பாசிட்டிவாக பண்ணணும்னு நினச்சிட்டு வந்திருக்கேன் சார். வெரி குட். தேங்க்யூ. யார் யாரெல்லாம் இப்போ வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் சில இன்புட் கொடுக்குறேன். NISM, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து செபியோட பர்வியூவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டிக்கு சில எக்ஸாமினேஷன் இருக்குது. பிகினர்ஸ் மாடல் ஃபார் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி அதுக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே பாடமாக வச்சுருக்கான். ஓகே, ஸோ இதெல்லாமும் நீங்கள் எழுதினீங்கன்னா ஈவன் வந்து மேபி ஓரளவுக்கு நீங்களே உங்களை வளர்த்துக்கும் போது லோக்கலாக வந்து இந்த லிட்ரஸி அவேர்னஸ் கேம்பெயின் செபிலேயே வந்து என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஏரியாலையும் Tier 2, Tier 3 ஆஃப் த பீப்புள் இஸ் ஹேவிங் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவேர்னஸ். அதாவது கமாடிட்டி ஈக்விட்டியை விடுங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ETF என்ன, இன்சூரன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியறது 30% தான் இருக்காங்க, 70% தெரியல. 135 கோடி மக்கள்ல 30% தான் பாருங்க, ஹார்ட்லி அபவுட் 6 கோடி 7 கோடிக்குள்ள தான் தெரியுது. பாக்கி யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியல. அந்த அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு நீங்களும் வந்து ஒரு பெரிய லெவல்ல அதை எடுத்து பண்ணலாம். அதனால there is a big awareness available. அதை வந்து அவங்கவுங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணணுமே தவிர இதை யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க, nism.ac.in போனீங்கன்னா நிறைய தகவல்கள் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பரீட்சைகள் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா புதுசாக ஏதாவது லா வந்ததுனாலோ புதுசாக வந்து எதையாவது சேஞ்ச் பண்ணான்னா அதெல்லாம் உள்ள வரும். நம்மளுடைய இந்தியாவினுடைய கோட்பாடுக்கு ஏற்றால் போல் வரும். நமது நண்பர் இங்கே ஒருத்தர் சொன்னார், அதாவது ஃபாரெக்ஸில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. as far as today, sorry sir, India is concerned, Reserve Bank of India ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அஃபிஷியலாக கொடுக்கல. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் வந்து NSEல வந்தீங்கன்னா இல்லை NCDXலையோ இல்லை MCXல போனீங்கன்னா 4 பேர் டாலர், ஈரோ அண்ட் சிங்கப்பூர் அண்ட் சைனா, சாரி பவுண்ட்ஸ், இந்த 4க்கும் தான் பேர் கொடுத்துருக்கான் INR-ஓட. இந்த 4லையும் பண்ணாதான் இந்தியாவை பொறுத்தவரையும் நமக்கு சேஃபு. இதை தவிர ஃபாரின்ல உள்ளதில் பண்ணும் பொழுது பணம் வராமல் இருக்கும், ஆனால் கையில் எடுக்க முடியாது. நம்ம எங்கேயோ இருக்கிற எட்டாக்கணியை பண்ணுறதை விட நமக்கு கையில் இருக்கிறது நேர. இப்போ எப்படி நீங்கள் என்ன பார்த்து பேசுகிறீங்களோ அதேமாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் லோக்கலாக உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயோ மதுரையிலையோ சிங்கப்பூர் இதில் ஆண்டிப்பட்டியிலோ எங்கேயோ இருக்குது, பக்கத்தில் நீங்கள் போய் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் பி கிளியர் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. என்ன இருக்கோ அதை பண்ணும், என்ன இல்லையோ அது தயவு செஞ்சு அதுக்கிட்ட போகாதீங்க. நம்ம உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் NISM போனீங்கன்னாக்க செபியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணி நீங்கள் லோக்கலாக உள்ள மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு செபியை உங்களோட கை கூத்து வராங்க. அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்குது, அதில் போய் பாருங்கள். அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா சார் மூலியமா என்ன தொடர்பு காணுங்க, அதுக்கு உண்டான வழிமுறைகள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஜான் பிரிட்டோ, திண்டுக்கல். கமாடிட்டி சேர்மேன் வந்து தெரிஞ்சுக்க வந்தேன்.
என் பேர் ராஜகோபால் சார், ராஜபாளையத்திலிருந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்டராக இருக்கிறேன் சார். ஸ்ரீகாந்த் என் பேர். நியூ ஃபிபனோசி ட்ரேடருடைய ப்ரொப்ரைட்டரு. நான் ஒரு ட்ரைனருங்க. வருஷத்துக்கு 2 தடவை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாராட்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது குறைஞ்ச ஒரு சர்வீஸ் மோட்டோவில் செய்கிறது இன்னும் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது. மேன்மேலும் வளர்ந்து மேன்மேலும் இது மாதிரி அதிகமாக செய்கிறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேங்க. தேங்க்யூ. என் பேர் சுலைமான். ஒரு வருஷமாட்டு இந்த கமாடிட்டியில் இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சங்கர், மதுரையிலேருந்து வரேன். ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஆலவர் திரும்பவும் கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். செந்தில்குமார், தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். 1 இயராக பண்ணிக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாதிரி மாஸ்டர்ஸ்ட்டை கற்றுக்கிட்டங்காட்டி தான் இந்த அளவுக்கு நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறேன். இன்னும் கற்றுக்கணும்னு ஆசை. எனக்கு கடல் மாதிரி. அதனால் எல்லா கிளாஸுக்கும் அட்டன் பண்ணி கற்றுக்கணும்னு என்னோட ஆசை. தேங்க்யூங்க சார். நண்பர் அடிக்கடி கேட்போம், இவங்ககிட்டலாம் கேள்வி கேட்குறதுக்காண்டி வருவாங்க அவங்க. ஆனால் கேள்வி மட்டும் கிடையாது, நமக்காண்டி உள்ள பதிலை பெற்றுத் தருவதில் ஒரு மிகப்பெரிய முன்னோடி. இந்த எங்களுடைய அசோசியேஷனை துவங்குறதுக்கே அவங்களுடைய கேள்விகள் தான் எங்களுக்கே ஒரு விழிப்புணர்வை உருவாக்கியது. நன்றி. வெரி குட் சார். நெக்ஸ்ட் லெவல் யூஸ் பண்ணலாம். ஈக்விட்டியை பொறுத்தவரை 9 and 21 is the best one. And short term you can use it for 9, and medium term you can use it for 21, and the swing trade 9 and 21 crossing level is the best one. Okay. See, நிறைய பேர் வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதை வந்து உடனே ஆரம்பிக்கணும். நம்ம வந்து எந்த நாளை பார்க்கலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 20-22 நாட்கள் வேலை செய்கின்றன. அதனால் அந்த 22 நாள் இருக்கிறதுனால என்னைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஆரம்பிக்கிற தொழிலை வந்து முதலே சொன்ன இலக்கு, ஐடியா, இலக்கு, அந்த இலக்கு எவ்வளவு என்பதனை சரியாக நீங்கள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதுமாரி இந்த ஏடிஎம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாங்க. அதாவது ஒவ்வொரு தினம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு தினந்தோறமும் நமக்கு வந்து ஒரு 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ ரெண்டுமே வந்து எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இது எவ்வரிடே மாறிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நிஃப்டி எடுத்தீங்கன்னாக்கா, என்எஸ்சி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா லெவல் மைக்ரேட் ஆகும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லோவுக்கு கீழே உடையிறது வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. அதாவது 7.8 or 7.9, ஐ திங்க் இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், அரௌண்ட் 7.782 or 7.785 இஸ் த 52 வீக் லோ. ஸோ இந்த டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 52 வீக் ஹை லோ வந்து மைக்ரேட் ஆகும். அதுமாரி இந்த ஹை லோ 52 வீக் இது மைக்ரேட் ஆகும் பொழுது you can see the total changes on the pattern itself. எல்லாத்துலேயுமே அது மாறும். ஈவன் வந்து கமாடிட்டிலையும் அப்படிதான். உங்களுக்கு அந்த கமாடிட்டிலையும் இந்த 52 வீக் ஹைல உடஞ்சி பேட்டர்ன் மாறும் பொழுது you can see a total changes. ஸோ இந்த டோட்டல் சேஞ்சஸ் வரும்பொழுது அதற்கு தகுந்தாற்போல் நம்மளுடைய பேட்டர்னை மாற்றிக்கணும். உதாரணத்துக்கு க்ரூட் எடுத்தோம்னா 15 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க $100 இருந்தது. அதுலேருந்து விழுந்து $50 கொஞ்ச நாளைக்கு ஆடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் $40, இப்போ $36 இருக்கு. So when the pattern change, what you have to do? When the low is started, fresh low is breaching, you have to do only sell and buy. So அது மாதிரி நல்ல பெருசாக விழுந்திருக்க அந்த இடத்துல போயிட்டு வாங்கி வைக்கணும். ஸோ யூ நீட் டு என்ன சொல்லுவோம், இதை வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம தான் டிஃபைன் பண்ணிக்கணும். $100 வந்தது திருப்பி $100 நாளைக்கு வரும்னா வராது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து இம்பேக்டாக எடுத்து பண்ணணும். அதை பற்றி போஸ்ட் லஞ்ச் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் கமாடிட்டியில் என்ன மாதிரிலாம் நடக்குது, நம்ம அதை பார்க்கும்பொழுது எப்படி பார்க்க வேண்டும் என்று. ஸோ இப்போ நான் அதுக்கு போகலை. இந்த ஏடிஎம் அப்படின்னு எடுத்தோம். இப்போ ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் இந்த ஏடிஎம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஏடிஎம் வந்து நிஃப்டிக்கு வந்து 117.20 ஏடிஎம் 1 இயர் ஏடிஎம். ஸோ இன்னைக்கு ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நேற்று தினம் ஏடிஎம் பார்த்தீங்கன்னாக்க
118.50 இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இஃப் த ஏடிஎம் இஸ் எபோவ் திஸ் ஏடிஎம் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கி தான் விற்கணும். அதே இது இந்த ஏடிஎம் வந்து 115 வருது இல்லை வந்து 110 வருதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல வந்து விற்று வாங்கணும். ஸோ இந்த ஏடிஎம்மை நீங்கள் யூ ஹாவ் டு கால்குலேட் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ இன்றைய தினம் நிகழ்வுகள் முடிஞ்சதுன்னா அது வந்து அது ஒரு புது இடத்தினை வகிக்கும். அந்த ஹைலையும் சரி லோலையும் சரி, எதையாவது ஒரு ஹை லோ வந்து அது பிரீச் பண்ணும் பொழுது அதற்குண்டான இம்பாக்ட் வரும். இதை தான் வந்து நான் லாஸ்ட் வகுப்பில் வந்து அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் அப்படின்னு நடத்தினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. திருப்பி அதை நான் வந்து குயிக்காக வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா எத்தனை பேர் அதை அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. ஏன்னா அது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏடிஎம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹவு வி ஹாவ் டு ஒர்க் அவுட் ஆன் அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைன்ஸ். இதை வந்து பங்குச்சந்தையில் எடுத்துக்கிறேன். கமாடிட்டி சந்தைக்கு எடுத்துக்கும் பொழுது அந்த ஒரு மாதத்தில் வந்து எத்தனை நாளைக்கு அது ஏறி இருக்கு, எத்தனை நாளைக்கு இறங்கி இருக்குங்கிற அந்த டிஃபரன்ஸை எடுத்து நீங்கள் அதை கொண்டு வரணும் குமுலேட்டிவாக. ஸோ பங்குச்சந்தையில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3000 பங்குகளுக்கு மேலே வந்து ட்ரேட் ஆகுது. அதில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 750 இருக்கும், டிக்ளைன் பார்த்தீங்கன்னாக்கா 400 இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 750 400 அப்படின்னாக்க இதனுடைய குமுலேட்டிவ் டிஃபரன்ஸ் என்ன? ப்ளஸ் 750 மைனஸ் 400 இல்லையா? ஸோ குமுலேட்டிவ் டிஃபரன்ஸ் இஸ் ப்ளஸ் 350. புரியுதா? இது வந்து எவ்ரிடே எந்த பேப்பரில் எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்தாலும் சரி, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். வாட் இஸ் த டோட்டல் அட்வான்சஸ் அண்ட் டோட்டல் டிக்ளைன்ஸ். இது வந்து இன்னொரு விதமாக உங்களுக்கு என்ன குறிக்குன்னு சொன்னீங்கன்னாக்க இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போடுவான். இதை வந்து நம்ம எஃபெக்டிவா உள்ள எடுத்துக்கலாம், 2:1 எடுத்துக்கலாம் இல்லையா? ஆல்மோஸ்ட் 2:1. அதாவது 2 பங்குகள் ஏறினால் 1 பங்குகள் இறங்குகிறது அப்படிங்கிறது அதுல வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ இந்த 2:1 அப்படின்னு இருந்ததுனாக்க தட் மீன்ஸ் மார்க்கெட் டுடே அண்ட் இட் வில் பி ஓப்பனிங் டுமாரோ இட் வில் ஹாவ் சம் புல்லிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால வந்து அதாவது இந்த பாதையை வந்து எப்படி போகுங்கிறது வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, இதே இது நெக்ஸ்ட் டே சேம் மார்க்கெட் அட்வான்சஸ் 300 டிக்ளைன்ஸ் 750. இப்போ இது என்ன ஆகுது பாருங்க, 1:2 ஆயிடுது. தட் மீன்ஸ் த மார்க்கெட் ஸ்டார்டட் ஆன் அ செல்லிங் சைடு. அப்போ செல்லிங் சைடு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன பண்ணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னவா மாற்றணும்? செல் அண்ட் பையா மாற்றணும். அந்த செல் அண்ட் பைங்கிற ஸ்ட்ராட்டஜி உடனே நம்ம மைண்டில் வரணும். அதுக்கு தான் அந்த பை அண்ட் செல், செல் அண்ட் பை. யூ ஹாவ் டு விஷுவலைஸ் இன் யுவர் மைண்ட் வாட் எவர் த டெக்னாலஜி யூ ஆர் யூசிங். ஒன்ஸ் யூ விஷுவலைஸ் தீஸ் 2 ஐடியாஸ் தட் வில் இம்பாக்ட் யூ இம்மீடியட்லி. நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நமது மனது வந்து கட்டளையிடும். அப்போதான் நம்ம வந்து அதை சரியாக செய்ய முடியும். ஸோ திஸ் அட்வான்ஸ் டிக்ளைன் த நெக்ஸ்ட் டே இப்போ எடுத்தீங்கன்னா இங்கே குமுலேட்டிவ்ல 350 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னாச்சு? -450. ஸோ ப்ளஸ் 350 -450. அப்போ என்ன ஆகும்? இங்கே -100 ஆகிடும். கரெக்டா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா அந்த இடம்? செகண்ட் டே 300 அட்வான்ஸ், 750 டிக்ளைன்ஸ். ஸோ குமுலேட்டிவ் வில் பிகம் -100. ஸோ இதை மாதிரி அந்த குமுலேட்டிவ்ல வந்து நம்ம வந்து டெய்லி போட்டுட்டு வரும்பொழுது ஒரு பர்டிகுலர் பீரியடில் பிளஸ் ஆர் மைனஸ் 2000, அதாவது -2000 ஆர் பிளஸ் 2000 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரும். த குமுலேட்டிவ் ஆஃப் அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்ஸ். அந்த பிளஸ் 2000 வந்ததுனாக்க தட் பாயிண்ட் இஸ் கால்ட் ஓவர் பாட். ஸோ ஓவர் பாட்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்லி the market will fall. So the next day our attention should be only on sell and buy. So buy யாராவது கொடுத்தா கூட அலர்ட்டா அது நடக்குமா நடக்காதாங்கிறத பார்த்துட்டு என்டர் ஆகணும். சேம் வே if it is -2000 your idea should be buy and sell. It is a clean support level. Okay, அந்த இடத்துல நம்ம வாங்கி விற்கணும். So this place is called oversold. So plus 2000 overbought, -2000 oversold. This is the yardstick.
ஸோ இது இன்பிட்வீன் திடீர்னு ஒரு நாளைக்கு 700 பாயிண்ட் இந்த இதில் வந்து 700 800 அது மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த ப்ளஸ் மைனஸ் பார்க்குறோம் இல்லையா, திஸ் இம்பேக்ட் வில் பர்ஃபெக்ட்லி சூட்ஸ் ஆன் த இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ். இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகளையும் சென்செக்ஸில் இருக்கிற 30 பங்குகளுக்கும் இது வந்து டைரக்டா வந்து பிரதிபலிக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த அட்வான்ஸ் டிக்ளைனை தான் ஃபைன் டியூன் பண்ணி ஏடிஎம் அது வந்து வருஷத்துக்கு எடுக்கிறோம். இது வந்து நீங்க நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்றோம். இந்த டெய்லி யூஸ் பண்றத வந்து கம்ப்ரஸ் பண்ணி வருஷத்துக்கு எடுத்து அதை அங்கே கொண்டு வரும். குமுலேட்டிவ் எவ்ரிடே நீங்க இந்த மாதிரி போட்டு வரணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் F&O க்ளோஸ் ஆன நெக்ஸ்ட் டேல இருந்து எடுத்துங்க. இப்போ 31 தேர்ஸ்டே முடியுது இல்லையா, ஃப்ரைடேல இருந்து யூ டேக் இட் வச்சுக்கலாம், பண்ணிட்டே வரலாம். அது மாதிரி பண்ணிட்டு வரும்போது யூ யுவர் செல்ஃப் கேன் ஹாவ் அ குட் ஹோல்டு. இது மாதிரி கமாடிட்டி எடுக்கிறவர்கள் பொழுது என்ன பண்ணணும்னா அன்றைய தினம் அந்த ஹைலோ க்ளோசிங்ல அது பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு போட்டு வந்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 22 நாள்ல வந்து 8 நாள் மைனஸ் இருக்கும், 12 நாள் பிளஸ்ல இருக்கும். ஸோ அந்த பிளஸ் வந்து எந்த இடத்துல அதான் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் எடுத்து போட்டிங்கன்னா இந்த ஏடிஎம்க்கு அது வந்து கிளியரா ஒர்க் அவுட் ஆகும். இதெல்லாம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ ஐ திங்க் திஸ் எக்ஸாம்பிள் ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சக்சஸ் ஜேர்னில ஐடியாஸ், அடுத்தது வந்து கனவு ட்ரீம்ஸ் ரெண்டும் முடிச்சிருக்கோம். இதுல வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா என்ட்ரி பாயிண்ட். இதுல தான் எல்லாருக்குமே தகராறு. என்ட்ரினா நம்ம நுழைவு செய்ய வேண்டிய இடம் இல்லையா? ஏன் வந்து என்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட்? அதுவும் ரைட் என்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் எதர் பை ஆர் செல், த ரைட் என்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஜெனரலா சொல்லுவாங்க என்ன தெரியுமா, when others are fearful, அதாவது மற்றவங்கள்லாம் ரொம்ப அதிகமா பயந்துட்டு இருக்கிற பொழுது நம்ம வந்து வாங்கணும். அதே மாதிரி மற்றவங்கலாம் ரொம்ப அதிகமா கிரீடா இருக்கும் பொழுது நம்ம விற்கணும். ஸோ தட் இஸ் த ரைட் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் லாங் டேர்ம் பேசிஸ்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் முன்பு பார்த்தோம்னாக்க ஈக்விட்டி மார்க்கெட்ல ஃபர்தரா விழும், 7200 வரும், 7100 வரும். நாங்க தட் இஸ் அ பிளேஸ் டு பை. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 10%, 15%, 20% கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா க்ரூடு வந்து $20 வரும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் அ லெவல் டு பை. ஏன்னா பிகாஸ் எவரிபடி இஸ் ஃபியர்ஃபுல், அது இறங்கும் இன்னும் ஃபர்தரா அந்த லெவல்ல இருந்து அப்படின்ட்டு. ஸோ அந்த லெவல் தான் நம்ம வந்து ஸோ வாங்கறதுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து சரியாக இருந்தால் நம்மளுடைய ரிவார்டு பாயிண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? So the selection of entry point is very very important. So இங்க நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுடைய சக்சஸுக்கு என்ன காரணம், ரைட் என்ட்ரி, சரியான என்ட்ரி அவங்க என்ட்ரி ஆனதுனால அவங்களால சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அந்த சரியான இடத்துல அவங்க என்ட்ரி பண்ணினதுனால எக்ஸிட்டும் ஈஸியா இருந்தது. இஃப் யூ ஆர் நாட் என்டர் இன் த ரைட் பிளேஸ், எக்ஸிட்டுக்கு கஷ்டமா இருக்கும். பண்ண முடியுமா? இப்ப வந்து உதாரணத்துக்கு சில்வர் வந்து பாத்தீங்கன்னா 34,000 நீங்க விற்கணும். இதுக்கு பதிலாக வாங்கி இருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 33,700 இருக்கு, 33,370 இருக்கு. இந்த லெவல்ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ண லெவல்ல யூ ஹேவ் டு அகைன் வெயிட் ஆர் யூ ஹேவ் டு புட் த ஸ்டாப் லாஸ் அண்ட் எக்ஸிட். ஸோ த என்ட்ரி பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So when your right entry is right,
யுவர் எக்ஸிட் இஸ் ஈஸி. அதே மாதிரி சக்ஸஸ் ரேஷியோ இஸ் பெட்டர். சில பேர் சொன்னாங்க 70%, 80% அண்ட் ஃபுல்லாகவே நான் பண்ணுற ட்ரேடில் வந்து ப்ராஃபிட்னாங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்த இன்புட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அனலைசிங் அபவுட் த வெயிட்டட் ஆவரேஜ்.